தமிழக அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பாதுகாப்பாக அனைத்து முன்னேற்பாடுகளும் மாவட்ட துறையும் நல்ல முறையில் சீரிய முறையில் எடுக்கப்பட்டிருந்தது. மீனவர்கள் கடல் பிரதேசத்தை மீன்பிடிக்க வேண்டும் என்ற ஆலோசனையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. புயலுடைய வேகம் கடுமையாக மாறி சென்றிருந்தாலும் அதனுடைய பாதிப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தை முழுவதுமாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மின்கம்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3600 மின்கம்பங்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது. உடனடியாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மக்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. மீனவர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஒருங்கிணைப்பில் வருகின்ற 29ஆம் தேதி கரையை கடக்கும் என்று சொல்லி அதற்கு 3-4 தினங்களுக்கு முன்பாகவே அவருக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே கடலுக்குள் சென்றிருந்த மீனவர்கள் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். உடனடியாக வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் 3ஆம் தேதி காலையை புறப்பட்டு வந்து பல்வேறு நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அவர்களை தொடர்ந்து மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே வந்து உடனடியாக மின் இணைப்பு தருவதற்குரிய பூர்வாங்க பணிகளை உடனடியாக மேற்கொண்டார்கள். அரசினுடைய மீன்வளத்துறை, வருவாய்த்துறை, மின்சாரத்துறை மற்றும் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து நல்ல பல நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாக இன்றைக்கு நிலைமை கட்டுக்குள் சீரடைந்து வருகிறது என்பதை போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது. அவையெல்லாம் இன்றைக்கு முழுமையாக அகற்றப்பட்டு போக்குவரத்து சீராக்கப்பட்டிருக்கிறது. கணக்கெடுக்கின்ற பணி பலன் தரக்கூடிய மரங்கள் என்னென்ன என்பதையும் மற்ற பாதிப்புகளையும் கணக்கெடுக்கிற பணி துரிதமாக நடைபெறுவதற்கு மீனவர்களுடைய பிரச்சனையை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5759 பாரம்பரிய படகுகளில் 5720 படகுகள் பாதுகாப்பாக உள்ளது. 39 படகுகள் இன்னும் திரும்பவில்லை. அலைகளில் 6 படகுகள் திரும்ப வந்துள்ளது. 33 படகுகள் தேடப்பட்டு வருகிறது. 1229 விசைப்படகுகளில் 945 படகுகள் பாதுகாப்பாக உள்ளது. 205 படகுகள் இதர மாநிலங்களில் பாதுகாப்பாக உள்ளவரும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதர மாநிலங்களில் மேற்பட்ட 205 படகுகளில் 2384 மீனவர்கள் உள்ளவரும் அரசிற்கு தெரிய வந்தவர். அவர்களை மீட்பதற்கு தமிழக அரசின் மூலம் குழுக்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்திய கடற்படை, கடலோர காவல்துறை ஆகிய படைகளின் மூலம் தொடர்ந்து காணாமல் போன படகுகள் மற்றும் மீனவர்களை தேடுதல் பணி, மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மீனவர் கிராம வாயிலாக தகவல் கிடைக்கப்படாத மீனவர்கள் குறித்த விவரங்களை சேகரிக்க சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது.